ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் ரெசிபீஸ். இன்றைக்கி ரொம்பவும் ஈஸியான முறையில் அதே நேரத்தில் சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முறையில் ஒயிட் க்ரீம் பாஸ்தா எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒயிட் க்ரீம் பாஸ்தா சிறு குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க. நம்ம பாஸ்தாவை சாதாரணமாக செய்கிறது அந்த அளவுக்கு கொஞ்சம் சுவை குறைவாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒயிட் க்ரீம் சேர்த்து நம்ம பாஸ்தா செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ஒயிட் பாஸ்தாவை செய்கிறது நான் கிடையாது, என்னுடைய மகள் அவள் தான் செய்கிறா. அவளுக்கு இந்த ஒயிட் பாஸ்தா ரொம்பவும் பிடிக்குங்க. அடிக்கடி இதை விரும்பி சாப்பிடுவா. அதனால் இன்றைக்கும் நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேரட் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அடுத்ததாக கொடை மிளகாயையும் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறணும். ஒரு கப் அளவிற்கு பாஸ்தா எடுத்து அதை ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். 3 கப் அளவிற்கு தண்ணியையும் சேர்த்து அளவான முறையில் உப்பும் கொஞ்சமாக எண்ணெயையும் சேர்த்து 5 விசில் வர்ற வரைக்கும் விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பாஸ்தா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதை நான் இந்த தண்ணி எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பாத்திரத்தில் சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம பைப் வாட்டரை நான் இதில் திறந்து விட்டுருக்கேன். இந்த மாதிரி பைப் வாட்டரை திறந்து விட்டு இந்த பாஸ்தாவை நல்லா அலசி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பாஸ்தா சூப்பரான சுவையான நல்லா சாஃப்டான முறையில் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சின்ன பீஸாக பட்டர் எடுத்துக்கிடலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவிற்கு மைதா மாவு எடுத்துக்கிறணும். மைதா மாவை நம்ம அந்த பட்டர் கூட இந்த மாதிரி கலக்கி விட்டதுக்கப்புறமா 2 கப் அளவிற்கு பால் எடுத்து அந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மைதா மாவோட நம்ம சேர்த்து கலக்கி விடணும். கட்டி இல்லாமல் கலக்கி விடணுங்க. ஒரே நேரத்தில் பால் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த ஒயிட் பாஸ்தாவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இந்த க்ரீம் தான். அதனால் இந்த க்ரீமை நம்ம கரெக்டான முறையில் பக்குவமாக செஞ்சு எடுத்துக்கிறணும். முக்கியமான இன்க்ரீடியன்ஸே இந்த க்ரீம் தாங்க. அதனால் இதை பொறுமையாக நம்ம சிம்மிலேயே வச்சு இதை செய்யணும். கிட்டத்தட்ட இதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், மீதமுள்ள பாலையும் நம்ம இதில் மாதிரி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி விட்டு நல்ல ஒரு க்ரீமியாக வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி இந்த பக்கம் வர்ற வரைக்கும் க்ரீமியாக வர்ற வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இதை நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ நம்மளுக்கு ஒயிட் பாஸ்தாக்குள்ள க்ரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 4 பூண்டை குட்டி குட்டி பீஸாக நறுக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டும், இது கொடை மிளகாய் அதையும் சேர்த்துக்கிட்டேன். கார்ன் சேர்த்துக்கிறணும். அடுத்தது ஆலிவ். இதுதான் என் பொண்ணு எடுத்து சேர்த்துக்கிட்டு இருக்கா. நம்மளுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் காலிஃப்ளவரு இல்லை ப்ரொக்கோலி இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ அதெல்லாம் வதக்கிக்கணும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்தா கூட சில்லி ஃப்ளாக்ஸ், பெப்பரு, சால்ட்டு இது 3மே சேர்த்து இதை கலக்கிக்கிறணும். நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்பைசி டேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் இதெல்லாம் சேர்த்துக்கிறணும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுறணும். நம்ம ஏற்கனவே வதக்கி வைத்த அந்த காய்கறி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறணும்.
கேரட், கார்ன், கொடை மிளகாய், சின்னதாக பூண்டு, இது எல்லாத்தையுமே இதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்ததாக வேக வைத்து நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாஸ்தாவையும் இது கூட சேர்த்து கலக்கி விட்டுறலாம். இது ரொம்ப ஈஸி தான், குழந்தைங்களே இது ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடுவாங்க. அடுத்ததாக ஒரிகானோ லீவ்ஸு, இது வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறணும், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறணுங்க. அடுத்ததாக திரும்பவும் சில்லி ஃப்ளாக்ஸு. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான சுவையான ஒயிட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்லாம். இல்லை விருப்பப்பட்டிங்கன்னா சீஸ், அதாவது கிரேட்டட் சீஸஸ், வீட்டில் சீஸ் இருந்துச்சுன்னா அதை நல்லா துருவி இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிறலாம். இது வந்து விருப்பப்பட்டால் சீஸ் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா நம்மளுக்கு அதுவே அந்த ஸ்டெப்பே போதும். என் பொண்ணு சீஸும் விரும்பினா, அதனால் அவள் அதை சேர்த்துக்கிட்டா. இப்போ சீஸும் சேர்த்ததுக்கப்புறமா செம்மையான சுவையான டேஸ்ட்டில் இந்த ஒயிட் பாஸ்தா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான முறையில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.